வணக்கம் மக்களே, இன்றைக்கும் நான் ஒரு புது காணொளியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த காணொளியில் நாங்கள் அஜினமோட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. உலகத்தில் பெரும்பாலான உணவுகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு செயற்கை சுவை ஊட்டி தான் இந்த அஜினமோட். ஆனால் இந்த அஜினமோட்டை பயன்படுத்துகிறபடியால் உடலுக்கு ஏதும் தீங்கி இருக்குதா இல்லையான்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் என்ன விடயம்னு சொன்னால், நாங்கள் வளமையாக சாப்பிட்ற உணவில் இனிப்பு, உரைப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, புளிப்பு ஆகிய சுவைகள் இருக்குது. இது ஆறையும் நாங்கள் அறுசுவை என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இதற்கு மேலதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உமாமி என்று சொல்லியும் ஒரு சுவை இருக்குது. இந்த உமாமி சுவையை வழங்குறது தான் இந்த அஜினமோட். பொதுவாக இந்த சைனீஸ் உணவுகள்லையும் அதே நேரம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற நூடில்ஸ், கொத்து, ரைஸ் போன்ற உணவு வகைகள்லையும் இந்த அஜினமோட் காணப்படுது. என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த அஜினமோட் உடலுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்காது என்று சொல்லி உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிடுது. இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நாங்கள் அதை உணவில் எடுக்கக்குள்ள எங்களுக்கு நோய் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதாவது ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. தலைவலி, தலை சுற்று, வாந்தி போன்ற நிலைமைகளும் ஏற்படலாம். பொதுவாக சிறுவர்களுக்கு நாங்கள் வழங்குகிற உணவில் இதுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. செயற்கை சுவை ஊட்டிகளை தவிர்த்து நாங்கள் உணவில் இயற்கை சுவை ஊட்டிகளை பயன்படுத்துவதன் மூலம் தொற்றா நோய்களிலிருந்து நாங்கள் பாதுகாக்கலாம். அதே நேரம் நீண்ட காலம் நீண்ட ஆயுளோட வாழக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.